முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி கோவில் மடத்தில் 100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பழனி அடிவார சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபாணி சாமி மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இல்ல நீதிமன்றத்தின் உத்தரவின் மீறி போலி ஆவணம் மூலம் 2 கோடிக்கு மோசடி செய்த சம்பவம் குறித்து தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக கடந்த 10 நாட்களாகவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் முக்கியமாக சர்ப்ப அலுவலகம், அதே போல் தண்டபாணி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் விசாரணையானது செய்து வந்தனர். இது தொடர்பாக இங்கிருக்க தாசில்தார், அதே போல் முக்கியமாக சர்ப்பரிவாளரிடம் அந்த விசாரணை செய்திருந்தனர். இதன் இடையில் அந்த மேல்முறையீடு செய்யப்பட்டு பல்வேறு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாகவே இந்த வழக்கு சம்பந்தமாக ஜஸ்டின் மணிகண்டன் அவரிடம் சர்ப்பரிவாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் இது தொடர்பாக 15ஆம் தேதி சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த தொடர்ச்சியாக இந்த விசாரணை ஒருவரை தொட்டு வந்து கொண்டிருந்தது. சொல்லப்படும் என்றால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தது, அதே போல சர்ப்பரிவாளர் அலுவலகம் இதே போல் தொடர்ச்சியாக வந்திருந்த நிலையில் விசாரணை முடுக்கிவிட்ட முறையில் தொடர்ச்சியாக இந்த இது நடைபெற்றிருந்தது. இதற்கு முன்னதாக இணை ஆணையரிடம் அந்த ஓய்வு பெற்ற மாரிமுத்து அதே போல் விசாரணை நடைபெற்றது. இது தொடர்ச்சியாக இன்று விசாரணை செய்வதற்காக 4 பேர் அழைத்து வருவதாக சொல்லியிருந்த நிலையில் தான் இந்த கைதான சம்பவம் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த பழனி தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான நில மோசடி வழக்கு தொடர்பாக 1880ஆம் ஆண்டில் நில உரிமையாளர் என கூறப்படும் குப்புசாமி மணியக்காரருக்கு ஒரிஜினல் வாரிசுதாரர்கள் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று இரவு ஆஜரானர். இவர்கள் அளித்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பாக குப்புசாமி வாரிசுகள் சுந்தரி, அவரது மகன் விஷ்ணு சுதர்சன், மகள் ஜெயலட்சுமி ஆகியோர் சிபிசிஐடி போலீசார் உத்தரவின் பேரில் ஆஜராகினர். அப்போது அவர்கள் வசமிருந்த நில தொடர்பாக அசல் ஆவணங்களை அவர்கள் அதிகாரியிடம் சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி எஸ்பி சாஜா அவர்கள் விசாரணையானது மேற்கொண்டார். இதனிடையே போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை விற்பனை செய்த விழுப்புரம் மாவட்டம் காசாமேட்டு காமராஜ் நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த தண்டபாணி ஐயா என்பவரின் மகன் முருகதாசை, அதே போல் நிலத்தை வாங்கிய திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா பப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் மகன் வெள்ளத்துறை என்பவரை, பழனி புதூரைச் சேர்ந்த சேதுபதி ஆகியோரை போலீசார் தற்போது கைது செய்தனர். இவர்களுக்கு துணையாக இந்த மோசடியில் உடந்தையாக இருந்ததாக கூறி வழக்கறிஞர் பழனி கவுன்குளத்தைச் சேர்ந்த அன்வர்தீன் என்பவரையும் தற்போது ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து இவர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கானது தற்போது பதியப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள நில புரோக்கர் பத்திர எழுத்தருமான ஜெயபிரகாஷை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். இவரும் கைது செய்தால் கிட்டத்தட்ட இந்த 4 பேர் மற்றும் இவரும் 5 பேர் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்ட இந்த ட்ரஸ்ட் உரிமையாளர் என சொல்லக்கூடிய முருகதாஸ், நிலத்தை வாங்கிய சேதுபதி, வெள்ளத்துறை மற்றும் உடனே இருந்த பழனி வழக்கறிஞர் அன்வர்தீன் 4 பேரும் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து துப்பாக்கி போலீசார் பாதுகாப்புடன் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அங்கே தற்போது அனுப்பிவிட்டு அங்கிருந்து திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அழைத்து செல்வதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். தொடர்ச்சியாக இவர்களை அழைத்து ஆஜர்படுத்திய பிறகு மேலும் அந்த 5 பேரும் கைது செய்தால் இந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கு சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க முடியும். மேலும் இந்த இழுவையில் இருந்து இந்த வழக்கானது தொடர்ச்சியாக சிபிசிஐடி வசம் இருந்தால் மிக விரைவாக ஒரு 10 தினங்களாகவே இந்த விறுவிறுப்பாக இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று தற்போது இந்த கைது செய்யப்பட்ட நடவடிக்கையை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.